அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். முதலாவதாக வாங்க குவைத்தோட தினார் ரேட்டை பார்த்துடலாம். ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 289 ரூபாயாகவும், ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 984 ரூபாயாகவும் உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட்டாங்க. அடுத்தது அவங்க குவைத்தோட தங்க விலையை பார்க்கலாம். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 38 தினார் 247 ஃபீல்ஸ் ஆகவும், 1 கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 35 தினார் 72 ஃபீல்ஸ் ஆகவும், 1 கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 466 ஃபீல்ஸ் ஆகவும், 1 கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 28 தினார் 685 ஃபீல்ஸ் ஆகவும் உள்ளது. அடுத்ததான் வாங்க செய்திகளுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க செய்திகளுக்குள்ள போகலாம். தென்னிந்திய அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட விபத்தில் 9 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவின் தென் மாநிலமான தமிழ்நாட்டில் கட்டுமானத்தில் இருந்த அனல் மின் திட்டத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் குறைந்தது 9 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றும் ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் உள்ளூர் காவல்துறை இன்றைய தினம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த விபத்து மாநிலத்தின் தலைநகரான சென்னையில் நிகழ்ந்ததாகவும், இறந்தவர்கள் அனைவரும் வடகிழக்கு மாநிலமான அஸ்ஸாம் பகுதியை சேர்ந்த தொழிலாளர்கள் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல் உலாவில் நடைபெற்ற மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டில் உள்துறை அமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அல் உலாவில் நடைபெற்ற மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டு தலைவர்கள் கூட்டத்தில் குவைத் பங்கேற்பது பிராந்திய உரையாடல் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புக்கான நாட்டின் உறுதியான உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது என்று பிரதமரின் பிரதிநிதி, முதல் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு பிரதமர் அவர்களின் பிரதிநிதி, முதல் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் அவர்கள் மற்றும் அவருடன் வந்த அதிகாரப்பூர்வ தூதுக்குழு நாடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சவுதி அரேபியாவின் அல் உலாவில் நடைபெற்ற மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டு தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு நாடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு முதல் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் அவர்கள் காவல் அதிகாரிகள் கிளப்பின் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கட்டிடங்கள் திறப்பது உள்துறை அமைச்சகம் அதன் உறுப்பினர்களை பராமரிப்பதற்கும் அவர்களின் குடும்பங்களுக்கு ஒருங்கிணைந்த சூழலை வழிவகுக்குவதற்கும் உள்ள உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமைச்சக ஊழியர்களுக்கு வழங்கப்படும் சேவைகளை மேம்படுத்துவதற்கான விரிவான திட்டத்தின் ஒரு பகுதி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் போலி இறக்குமதி செய்யப்பட்ட மதுபானத்தை தயாரித்து விற்பனை செய்ததற்காக ஆசிய வெளிநாட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சட்டவிரோத மதுபான உற்பத்தி மற்றும் வர்த்தகத்தில் ஈடுபட்ட ஆசிய வெளிநாட்டவர் மீது கைத்தான் புலனாய்வுத்துறை விசாரணை தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. மஹவல்லா பகுதியில் உள்ள அவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் போது பாதுகாப்பு படையினர் உற்பத்தி உபகரணங்கள், கருவிகள் மற்றும் விற்பனைக்கு தயாராக இருந்த 300க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் சந்தேக நபர் சட்ட நடவடிக்கைக்காக பொது வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு சம்பவத்தில் பர்வானியா பாதுகாப்பு இயக்குநரகத்தின் பாதுகாப்பு ரோந்து படையினர் நேற்று இரவு ஜகரா பகுதியில் உள்ளூர் மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட மதுபானங்களை விளம்பரப்படுத்தியதற்காக மற்றொரு ஆசிய வெளிநாட்டவரை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். அந்த நபரிடம் 18 மது பாட்டில்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் சந்தேக நபர் நிர்வாக ரீதியாக நாடு கடத்தப்படுவதற்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளார் எனவும், பறிமுதல் செய்யப்பட்ட மது அழிப்பதற்காக தகுதி வாய்ந்த அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு கடத்தப்பட்ட வாகனத்தை மீண்டும் நுழைய சதி திட்டத்தில் குவைத் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும்
நுவைசீப் துறைமுக புலனாய்வு பிரிவில் உள்ள நில துறைமுக புலனாய்வு துறை மூலம் நாடு கடத்தப்பட்ட வாகனத்தை நாட்டிற்குள் கடத்தும் முயற்சியை பொதுக்குற்ற புலனாய்வுத்துறை வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. இந்த நடவடிக்கையின் மூலம் எல்லை துறைமுகங்களில் இராணுவத்தில் பணியாற்றும் பொது சுங்கத்துறையைச் சேர்ந்த 3 ஊழியர்களும் உள்துறை அமைச்சகத்தின் ஒரு உறுப்பினரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் போக்குவரத்து துப்புரவு பணியாளர்கள் பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டும் நபர்களை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் பாதுகாப்பு கட்டுப்பாட்டுத் துறையின் போக்குவரத்து புலனாய்வு பிரிவால் பிரதிநிதிப்படுத்தப்படும் பொது போக்குவரத்து துறை கள பிரச்சாரங்களை நடத்தியதாகவும் இதன் விளைவாக 214 பல்வேறு போக்குவரத்து சான்றுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் 21 வாகனங்கள் மற்றும் 11 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் உள்துறை அமைச்சகம் ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. மேலும் 12 சிறுவர்கள் சிறார் வழக்கு விசாரணைகளுக்காக அனுப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சலுகை காலம் முடிவடைகிறது எனவும் பிரிவு 8 கடவுச்சீட்டு அதாவது பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் உடனடியாக பாஸ்போர்ட்களை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரிவு 8 கீழ் குடியுரிமை ரத்து செய்யப்பட்ட நபர்களுக்கு உள்துறை அமைச்சகம் சஹல் செயலி மூலம் அறிவிப்புகளை வெளியிட தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. குவைத் பாஸ்போர்ட்களை பயன்படுத்துவதற்கான சலுகை காலம் அக்டோபர் 1 புதன்கிழமை அதாவது இன்றைய தினம் முதல் அதிகாரப்பூர்வமாக காலாவதியாகிவிட்டது என்று அவர்களுக்கு தெரிவிக்கிறது. பாதிக்கப்பட்ட நபர்கள் இப்போது தங்கள் பாஸ்போர்ட்களை தேசிய மற்றும் பயண ஆவணங்களுக்கான பொது இயக்குநரகத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவமதிப்பு மற்றும் தொலைபேசியை தவறாக பயன்படுத்தியதற்காக சமூக ஊடக பயனருக்கு குற்றவியல் நீதிமன்றம் 10,000 குவைத் தினார் அபராதம் விதித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் சமூகத்தின் ஒரு பிரிவை அவமதித்ததற்காகவும் தனது மொபைல் போனை தவறாக பயன்படுத்தியதற்காகவும் சமூக ஊடக பயனருக்கு 10,000 குவைத் தினார் அபராதம் விதிக்க குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது பணித்துறை அமைச்சர் அவர்கள் சாலை பராமரிப்பு பணிகளை ஆய்வு செய்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொது பணித்துறை அமைச்சர் அவர்கள் அப்துல்லா அல் முபாரக் மற்றும் அல்ராய் பகுதிகளில் நடைபெற்று வரும் சாலை பராமரிப்பு திட்டங்களை கள ஆய்வு செய்து தொடர் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் நாட்டில் பயிரிடப்பட்டு அறுவடை செய்யப்பட்ட வாழைப்பழங்கள், எலுமிச்சைகள் மற்றும் வெள்ளேரிகள் அதாவது வெள்ளேரி பிஞ்சுகள் ஆகியவை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அல் குரைன் சந்தைகளில் கிடைக்கும் என ஒரு நபர் காணொலி வெளியிட்டிருக்காரு. முன்னால வரக்கூடிய காணொலியை பாருங்க. هلا ويا مرحبا في كل المتابعين، صبحكم الله بالخير ومساكم الله بالخير باللي بطل هذا الفيديو على وقته. اول شيء كما عودناكم اذكروا والله صلوا على نبينا محمد عليه افضل الصلاه والسلام. اليوم بدا عندنا حصاد الموز اللي زرعناه شهر 4 اللي طاف، ما شاء الله تبارك الرحمن، اللي من 6000 اشجارة موز.
ما شاء الله تبارك الرحمن. رياض نعم. كم وزن هذا تقريبا؟ ممكن هذا كم 40 كيلو. 45 كيلو. اليوم يقولون ما شاء الله تشيل تقدر تشيل ما شاء الله، لا اله الا الله عليهم. كم عربانه تقريبا؟ هذا 20 عربانه هذا كذا. يعني 20 عربانه، يمكن تقريبا 200 250 كرتون باذن الله ان شاء الله. كما عودناكم ان هذا بدايه القطفه من الموز الجديد اللي زرعناه بشهر 4 باذن الله، وناطرين الكميات الثانيه. احنا قلنا ان شهر 10 تبدا ان شاء الله، بدت مبكره اليوم او بدايه شهر 10. وشكرا، يعطيكم الف صحه وعافيه، وادعوا لنا يا جماعه، محتاجين دعواتكم. والسلام عليكم ورحمه الله وبركاته. அதேபோல் ஜகரா பகுதிகளில் சாலைகள் திட்டமிடுவதற்கான பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பிலிப்பைன்ஸ் நாட்டில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 60 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 147 பேருக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் ரிக்டர் அளவு 6.9 டிகிரியை எட்டியுள்ளதாகவும் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்குமே மிக்க நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.